என்னடா என்ன மார்க் வரும்? அவங்க போற மார்க் தான் வரும். இந்த மண்டகனை தானே நீ என்ன உருப்படாம தெரியுற? எதுக்கு புள்ளை அடிக்கிறீங்க? ஏய் சொன்னா கேளுடா. இப்போ நீ கஷ்டப்படலன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவடா. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். நீ இஷ்டப்பட்டு படிக்க வைக்காம இரு, நான் கஷ்டப்படாம ஃபெயில் ஆயிடுறேன். இப்பெல்லாம் நீ பேசினால இன்ன வரைக்கும் உருப்படாம அந்த ஊதாரி நாயோட சேர்ந்து பாலத்தடியில பீடி அடிச்சுட்டு தெரிய ஒரு வேலை மேல தெரியல. நீலாம் ஏன்னத்துக்கு என்னங்க குறைச்சல்? உன் தங்க மட்டும் ஃபெயில் ஆகட்டும் பக்காளி உருக்கி ஓலையில ஒட்டி ஏற்றி போறேன் பாரு. ஆமா இவர் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாரு, என் பிள்ளைய படிக்க சொல்றாரு. ஆமாண்டி நான் படிக்காம முட்டாளா இருந்தனாலதான் இன்னைக்கு ஒன்னே கட்டிட்டு இந்த அவஸ்தைப்படுறேன். இந்த மாதிரி நாளைக்கு ஒன்றும் ஆயிரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்தா பாரு, உன்னை என் மாதிரி யாருனாலும் பார்த்துக்க முடியாது தெரியும்ல. இருக்கிற பிரச்சனைல சென்டிமெண்டா தாக்குறீங்களோ செருப்பு பிஞ்சு பேரும் உள்ள ஓடிடுது. அப்படியே என் புள்ள தங்கம்னு சொன்னா நான் வைப்பேன். ஆமா ஆமா உங்க அக்கா மட்டும் என்ன குறைஞ்ச வேலை இன்னைக்கு தான் தெரியுது அந்த தங்கத்துக்கு எரிச்சாதான் உருகுமுன்னு. ஏய் நீ 12ஆம் வகுப்பு சேரும்போது நான் 550 மார்க் எடுப்பப்பான்னு சொன்னேன். அப்போ எனக்கு நல்ல ஒரு பெருமையா இருந்துச்சு. சரிப்பா நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடம் போனதை வச்சு பார்த்தா நீ ஒரு 500 மார்க் எடுத்தா போதுப்பான்னு அவன்கிட்ட சொன்னேன். சரிப்பான்னு அதுக்கும் சொன்னேன். என்னைக்கு நீ அந்த பள்ளிக்கூடத்துல அந்த வாத்தியாருக்கு முன்னாடி என்னை கையை கட்டி நிக்க வச்சியோ அன்னைக்கு நீ ஒரு 450 மார்க் எடுத்தா போதுப்பான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன் பேச்சுவார்த்தை அந்த மண்டக்கணம் இதெல்லாம் பார்த்து ஒரு 400 மார்க் நீ எடுத்தா போதுங்கிற ஒரு மன நிலைமைக்கு நீ தள்ளிட்ட. எக்ஸாமுக்கு நீ படிச்சியே ஒரு படி, அந்த படியில நீ பாஸ் ஆனா போதுமுடாங்கிற அளவுக்கு என்னை ஒரு நிலைமைக்கு ஆகிட்ட. ஆனா இப்ப ரிசல்ட் வரும்போதுதான்டா தெரியுது எங்க அந்த பாசு கூட ஆக மாட்டியோன்னு உள்ள பதறு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைய வேண்டியதா இருக்குடா. இந்த அப்பனுக்கு பெருசாக ஒன்றும் ஆசை இல்லடா. இப்படியாவது நீ படிச்சு ஒரு பெரிய உத்தியத்துக்கு போய் ஒரு ஆளாயிரடா. எனக்கு அது போதுமுடா. எல்லா அப்பாக்களும் தான் ஆசையை கொண்டு வந்து பிள்ளை மேல திணிக்கிறீங்களே, என்னைக்காவது தான் பிள்ளையோட ஆசை நான் கேட்டிருக்கீங்களா? ஆமால இந்த அப்பனோட பயமாட்டம் அது தோணவே இல்லை பாரு. நான் உடனே படிக்க வச்சு பெரிய ஆளாக நினைச்சிடும் ஒழிஞ்சு உனக்குள்ள என்ன ஆசைக்கு மறந்துட்டானப்பா. இத்தனை நாளா நானும் ஆத்தாலும் ஓடி ஓடி சம்பாரிச்சா இருக்கு எங்களை கட்டிக்கிட்டு கொண்டு போவா. உனக்கு தானப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா உனக்கு என்ன ஆசைப்பா இருக்கு? இந்த அப்பண்ட ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்தேன் நான் வந்து அப்பா உனக்கு பண்ணியிருக்க மாட்டானா? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. கல்யாணம் பண்ணி வைப்பா. பொம்பளை சோக்கி கேக்குது. பொம்பளை சோக்கி படிக்கிறதுல பொம்பளை சோக்கி கேட்க புள்ளைய பேசணும் பொறுக்கிய பத்தி வச்சிருக்கடி. எங்க பிள்ளைக்கு தான் கல்யாண ஆசை வந்துச்சு இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. அண்ணி உனக்கு கல்யாண ஆசை வந்ததுக்கு தான் என் பொழப்ப கெடுத்த. இப்ப அவனுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. அவன் எத்தனை பேர் பொழப்ப கெடுக்க போறானோ? போய் டீயை போடு போ. என்ன மாப்பிள்ள அப்பா இப்பவே ஆரம்பிச்சிட்டானாட்டுக்குது. உனக்கு எப்படா தெரியும்? அதான் சத்தம் பின்னாடி வரைக்கும் கேக்குது. அப்பா அவனும் அவன் குடும்பத்துல நடக்கிறத பாக்குறது இல்ல, அடுத்த குடும்பத்துல மூக்க நாளைக்கு இருக்கீங்க. நீ வேற உங்க அப்பா போட்ட சத்தத்துல எங்க அப்பாவும் ஆரம்பிச்சிட்டாரா. இப்பதான்டா பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நான் பாஸ் ஆகலைன்னா என்ன கொன்றுப்பான்னு சொல்லிட்டேன்ல. நீ செத்துருவியா? பாவி என் மேல அவ்வளோ நம்பிக்கையாடா. நான் சொன்னது நான் மட்டும் ஃபெயில் ஆனது என்ன, என் கூட சேர்ந்த நீ இருக்கே மாப்பிள்ள. ரைட்ரா, என் உயிர் உன் கையில தான்டா. ஏன் மாப்பிள்ள? எவ்வளவு மார்க் எடுத்துட்டு போடா. ஆனா வீட்டுல சொல்லும் போது 10 மார்க் கம்மியா மட்டும் சொல்றா. ஏன்டா? நீ சொல்லிட்டு போயிருவேன். எங்க அப்பா என்ன கொலையா கொன்னுருவான்டா. அதுக்கப்புறம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருச்சுடா எனக்கு, நம்ம அப்பனுங்கெல்லாம் நம்ம கொள்றதுக்கு முன்னாடி நம்மளே சித்தரணும், அதிக மார்க் எடுக்கணும். அது நடக்காதுடா. நம்ம எப்படி பண்ணக்கூடாது? எப்படி பண்ணக்கூடாது? போன்ல தான் ரிசல்ட் பார்க்கணும். அதுக்கு போன்ல எதுவும் ரீசார்ஜ் பண்ண மாட்ட போறியா? இல்லடா, போனத்துக்கு வீசிட்டோம்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த போன் இல்லைன்னா வேற போன்ல பார்க்க மாட்டாங்களா? அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்குல்ல. ஊர்ல உள்ள அம்புட்டு பைய போனை எடுத்து ஆத்துல வீசுறோம். இதுல வீசுறோம். முகரே பாரு நாய். என்னடா ரிசல்ட் எல்லாம் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு போல. காலேஜ் என்னடா படிக்க போற? இன்ஜினியரிங் படிக்க போற மாப்ள. நீ தான் கடைசி வரைக்கும் சித்தாரெல்லாம் பார்க்கணும். நீடா டாக்டர் ஆக போற மாப்ள. மயிரில் ஏண்டா டாக்டர் என்ன உன் வீட்டில் டாக்டர் கலப்பை டாக்டர் ஓட்டுறேன்னு நினச்சியா? நீ எடுக்கிற 300 மார்க்குள்ள பஸ் ஸ்டாண்டில் லேகின்னு தான் விற்கணும். அப்போ என்ன பண்ணுறது? மார்க் எடுக்கலாம் எப்போ கொண்டுருவேன்றான்.
அது பரவாயில்ல, எங்க அப்பா வெட்டு வாங்குறானே. அதுதான் அவங்க மனசு ஆறுதலுக்காகவும் எங்க மனசு நிம்மதிக்காகவும் ஒரு சின்ன பொய்ய சொன்னோம். பொய்யா இருந்தாலும் ஒரு பொருத்த வேணாமாடா தம்பி. அடிக்கலான்னா அவர் அப்பனே இல்லை, அன்பை காட்டலைன்னா அது தாயே இல்லை, அடி வாங்கலான்னா அது புள்ளையே இல்லை, அரவணைக்கலைன்னா அவன் மனைவியே இல்லை, இது நான்கு இல்லைன்னா அது குடும்பமே இல்லை, ஒழுங்கா மார்க் எடுக்கலன்னா உசுறு உங்களது இல்லை. இவனுக்கு தாண்டா மாப்பிள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க் எடுத்தாலும் எடுக்கலாலும் அவங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டான். பிறந்தா இந்த மாதிரி அப்பனுக்கு பிறக்கணும். ஊரா நக்கிறதாண்டா உங்க அப்ப, ஊரியாவ செய்யறது எங்க அப்ப தாண்டா. ஒருவேளை 9 மணிக்கு மேல உயிரோட இருந்தமுன்னா, ஒருவேளை இருந்துட்டா இருக்க மாட்டேன் முடா. இனிமே பறக்க பள்ளிக்கூடம் கிளம்பிக்கிட்டு பக்கமா 10 வாத்தியார் அடி வாங்கிட்டு இதெல்லாம் இனிமே கிடையாதுல. இருக்கலாம்டா. அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன்டி. சாயங்காலம் ஒன்று வந்து இடத்த பார்த்துட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. உன் புள்ள மட்டும் பாஸ் ஆகிட்டானா எப்படியாவது என்கிட்ட ஒரு கடனை உடனே வாங்கி அவனை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுறேன்டி, சரியா? ஆனால் இன்னைக்கு அவன் இந்த நிலைமைக்கு ஆன காரணமே நீ தாண்டி. வலுவை கொடுத்து இன்னைக்கு அவன் உருப்படாத பயலோட சேர்ந்து உருப்படாத நிலைமைக்கு போயிட்டான். அன்னைக்கே 2 தட்டி ஒழுங்கு அவனை படிக்க வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவன் இப்படி இருந்திருப்பானா? முடி. சரி நான் போகிறேன், அவர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, வழி தெரியாமல் நிற்பார், நான் போய் கூட்டி வரேன். சரி நீ பாரு, எப்படியாவது அவனை படிக்க வச்சு ஒரு உத்தியத்துக்கு அனுப்பிடணும். முடி. அதான் அது மணி எத்தனை? அப்பா மணி 9டா. பரதேசி நாய் ஆளக்கான். டேய் எங்கடா தருதல? நான் பெத்த தண்டச்சோறு நாய், அந்த தருதல எங்க? பாக்கலப்பா. பாக்கலையா? 3 பேர் கூட்டு கலவணி ஊரை ஏமாத்திட்டு சுத்துறீங்களா? ரிசல்ட் வந்துருச்சாடா? அப்பா ரிசல்ட் பாக்கலப்பா. பார்த்து மட்டும் பாஸ் ஆயிருவியா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்பா. குண்டிகளோ ஆகிங்களா ஸ்கூல் ஃபர்ஸ்டா? என்னடா நீடா ஒருக்காத்தட முடிச்சிட்டு இருக்கான் பரதேசி நாய்களா. அந்த தருதல பாஸ் ஆயிருமா? பாஸ் ஆயிரும்பா. பாஸ் ஆயிருவானா? பாஸ் ஆகக்கூடாது. அவன் எப்படி பாஸ் ஆகலாம்? வீட்டுல 4 மாடு வாங்கி வச்சிருக்கா, வேணா மேய்க்கிறது. ஏன்பா எல்லா அப்பனும் தான் புள்ள பாஸ் ஆகணும் தானப்பா நினைக்கும், நீ ஏன்பா இப்படி? அது நல்ல பிள்ளைய பெத்த அப்பா நினைப்பான். தருதலைகளா நீங்களா? உங்களெல்லாம் பெத்ததுக்கு நாங்க மாடு தாண்டா வாங்கி விட்டோம் மேய்க்க விடணும். பரதேசி நாய்களா. முஞ்சி முகரக்கட்டையும் பாரு ஃப்ராடு பசங்க. ஊரா ஏமாத்தி ரிசல்ட் அவன் என்னடா முடிமையிருது. அவனை பார்த்தேன், பாத்திரத்துல குடிதோண்டி போச்சு கொண்டிருப்பான்டா. என்ன கேட்டா? உனக்கு சொர்க்கவாசல் தான் போகணுமா? நரகவாசல காமிச்சிரு, ஓடிரு. என்ன லூஸ் மாதிரி பேசுற, நீயா கொஞ்சம் சொல்லுனே. ஓடிரு. ரிசல்ட் வேற போட்டாங்க, எப்படா வீட்டுக்கு போறது? எப்படி போறியோ அப்படியே தாண்டா நானும் போறேன். மச்சான் நீ வாங்க ரெடி எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது, நான் வாங்க ரெடி உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது, ஆக மொத்தம் நம்ம 2 வாரம் வாங்குற ரெடி ஊருக்கே தெரியக்கூடாது. சூப்பர்ரா, வாடா. சத்தமேலாம் அடி வாங்குறோம். மேனே அந்த கடவுள் புண்ணியத்துல நம்ம வயலை வச்சு ஒருத்தர் காசு வாங்கணும்னு சொல்லியிருந்தல, அந்த புண்ணியமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரியா. கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாரியா. நீ என்ன பண்ற? நீ போய் நம்ம வயலை மட்டும் காட்டு, நான் அப்பா பின்னாடியே வந்துடுறேன். அடியே அப்படியே முருகா, என்னை கைவிடலப்பா. என் பிள்ளைய மட்டும் நான் படிக்க வச்சிட்டானா, நல்ல இடத்துல சீட்டு கிடைச்சா எனக்கு இது போதும்பா. அடியே அந்த பத்திரத்தை எடுத்து கொடுடி.